அன்பார்ந்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னு ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை உங்கள் அத்தனை பேருக்கு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஐயோ, இவரா? இவர் ரொம்ப டேஞ்சரான ஆளாச்சே. மிஸ்டர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இவர்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க. ஐயோ, சரி ஆரம்பிப்போம். வணக்கம் மிஸ்டர் M.K. ஸ்டாலின். சாரி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர். என்ன சொல்றீங்க பாப்போம்? முதல் கையெழுத்து, ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்தான விடியல் பயணத்தை தொடங்கி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம்னு ஏராளமான புதுமையான திட்டங்களை நாம தான் உருவாக்கணும். சார் மகளிருக்கு நல்லது நிறைய பண்ணியிருக்கீங்களா? ஒரு டேட்டா இருக்கு, கேட்குறீங்களா சார்? போன எலெக்ஷன்ல, அதாவது 2026 கொளத்தூர்ல நீங்களே தோத்து போனீங்களே, அந்த எலெக்ஷன்ல மகளிரோட வாக்கு எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவு தெரியுங்களா? 2,89,60,838. ஆக உரிமை தொகை பெற்ற மகளிரோட, அதாவது உங்களால் பயன்பெற்ற மக்கள், ஏன்னா அந்த உரிமை தொகை வந்து உங்களோட பரம்பரை சொத்துல இருந்து எடுத்து கொடுத்தீங்களே, அந்த உரிமை தொகைகளால பயன்பெற்ற மக்கள் 1,34,00,000 பேர். ஆனா உங்களுக்கு விழுந்த ஓட்டு இருக்குங்க ஐயா, ஓட்டு 1,05,00,000 சுமார். இவ்வளவுதாங்க ஐயா உங்களுக்கு விழுந்த ஓட்டு. இப்போ மகளிருக்கு நீங்க நல்லது பண்ணியிருக்கீங்க, விடியல் பயணம் கொடுத்துருக்கீங்க, அது கொடுத்துருக்கீங்க, இதை கொடுத்து சரி, ஏதோ லிஸ்ட் சொல்றீங்க. அதெல்லாம் மகளிருக்கு நல்லதா இருந்துச்சுன்னா, நல்லதா போய் சேர்ந்துருச்சுன்னா 2,89,60,838 மகளிர் உங்களுக்கு தானேங்க ஐயா வாக்களிச்சிருக்கணும். பெரும்பான்மையான வாக்கு சதவீதத்துல நீங்க தானே ஐயா வின் பண்ணியிருக்கணும். அப்படியும் இல்லையா, உங்களால் பயன்பெற்ற, அதாவது உங்கள் பரம்பரை சொத்திலிருந்து நீங்கள் தான தர்மமாக செய்த மகளிர் உரிமை தொகையால் பயன்பெற்ற 1,34,00,000 மகளிர்கள், அவங்களாவது ஓட்டு போட்டுருக்கணுங்க ஐயா. வந்த ஓட்டு 1,05,00,000. சரி, அந்த 1,34,00,000 இருந்தா 1,05,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, அப்போ உங்க கட்சிக்காரங்களே ஓட்டு போடலையா? ஏதோ தற்கூரின்னு தேடிக்கிட்டு இருக்கீங்களே, அது அறிவாலயத்துக்குள்ள இருக்காங்களான்னு செக் பண்ணி பாருங்க ஐயா. என்னங்க ஐயா கணக்கு சொல்றீங்க? அடுத்து நியூஸ் சேனலை வச்சால கொடூரமான குற்ற சம்பவங்கள் தான் செய்திகளா வந்துகிட்டு இருக்கு. சார் லாஸ்ட் 5 வருஷமா உங்க வீட்டுல டிவி ஏதாவது ரிப்பேரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்டா கொடுத்த உங்களோட மனுவில் வந்து 10,000 தான் இருப்பு தொகை காமிச்சிங்க, கார் இல்லை. ஸோ ஒரு நார்மல் எல்சிடி டிவி தான் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்இடி கூட இருக்காது போல இருக்கு. அந்த எல்சிடி டிவியும் ரிப்பேர் பண்ண முடியல லாஸ்ட் 5 வருஷம் உங்களால. அதனால டிவி நியூஸே பார்க்காம இப்போ உடனே டிவி ரிப்பேர் பண்ணிடுறீங்க. 10,000 எவ்வளோ செலவாச்சுன்னு தெரியல சார். மிச்சம் பத்திரமா இருக்கா? பார்த்து செலவு பண்ணுங்க சார். 10,000 தான் இருக்கு பாவம். இந்த வாட்டி ஜெயிச்சிருந்தீங்கன்னாவது இந்த மாதம் எம்எல்ஏ சம்பளமாவது வந்திருக்கும். ஜெயிக்கவும் இல்லை, அந்த எம்எல்ஏ சம்பளமும் வந்திருக்காது சார். 10,000 பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. டிவி ரிப்பேர் செலவு பண்ணாதீங்க சார். ஏன் சார் டிவி வேறு ரிப்பேர் பண்ணிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? லாஸ்ட் 5 வருஷம் நாங்கள் டிவியை பார்த்து உடைக்காத குறையா இருந்தோம் சார். ஏற்கனவே ஒருத்தர் டிவியை உடைச்சாரு, அவரை கூப்பிட்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிட்டீங்க. டார்ச் லைட்டில் தூக்கி போட்டு உடச்சவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்டீங்க. அவர் டிவியும் உடஞ்சிச்சு. இப்போதான் டிவி எல்லாம் ரெடி பண்ணுறீங்களா சார்? பார்த்து சார், 10,000 பத்திரமா இருக்கட்டும். எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. 10,000 தான் இருக்குது. இந்த மாதம் சம்பளமும் இல்லை, எம்எல்ஏவாக இருக்கிற சம்பளமும் வராது சார். பார்த்து செலவு பண்ணுங்க சார். அடுத்து சார், இப்ப நம்ம முதலமைச்சர் என்ன செய்யறாரு தெரியுமா? அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. சார் ஷாப்பிங்கா? சார் இப்போ லேட்டஸ்டா பெஞ்சமின் ஒருத்தர் உங்க கட்சியில சேர்த்தீங்க, எங்க இருந்து வந்தாரு சார்? திமுகவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின். நீங்க சேர்த்தா கொள்கை பிடிப்போட வரவங்க, மற்றவங்க சேர்த்தா பர்ச்சேஸ் பண்றாங்களா? என்ன சார் இது? அதே ஜெயலலிதா மேடம் உயிரோட இருக்கும்போது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பர்ச்சேஸ் பண்ணீங்களா? ஜெயலலிதா மேடம் உயிரோட இருக்கும்போது மிஸ்டர் P.K. சேகர் பாபுவை பர்ச்சேஸ் பண்ணீங்களா? அப்போ அவங்கெல்லாம் வந்தாங்களே உங்க கட்சியில, அப்போ நீங்க அதெல்லாமே பர்ச்சேஸா? அதெல்லாம் பர்ச்சேஸ்னா நாங்களும் விஜய் சாரை கேட்குறோம், ஏன் சார் இப்படி பர்ச்சேஸ் பண்றீங்கன்ட்டு. சார் விசிகால இருக்க பழையூர் பாபு எங்க சார் இருக்காரு? விசிகாவிலிருந்து விலகிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு உட்பட மாற்று கட்சியில் இருந்து விலகி சுமார் 1000 பேர் திமுகவில் இணைந்துள்ளனர்.
என்ன சார், அந்த பக்கம் ஒரு கட்சி உங்களை விட்டு ஆதரவு தரலன்னு ஒதுங்கி போனதுக்காக அந்த கட்சியை டேமேஜ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜனநாயக சக்திகள் நியாயமா இதை கேள்வி கேட்கணுமா வேணாமா? நம்மலாம் பேசலாமா சார் இதெல்லாம்? ஜனநாயகன்ற வார்த்தை, அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தக்கூடிய, சரி விடுங்க. தீர்ந்து போன சக்தின்னு சொன்னவங்க கூட உறுப்பினர்களை திருடிட்டு இருக்காரு இப்போ. ஓ, திருநாரா? அப்போ மிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணன் நீங்க தான் திருடி இருக்கீங்க. அப்போ மிஸ்டர் சேகர் பாபு நீங்க தான் திருடி இருக்கீங்க. இப்போ லேட்டஸ்ட் ஓபிஎஸ் அவரு நீங்க தான் திருடி இருக்கீங்க. அதுக்கு பேர் திருட்டு இல்லையா? மிஸ்டர் விஜய் பண்ண மட்டும் தான் திருட்டா? நல்லா இருக்கு சார். ஒரு 4 வீடியோவா சொல்லல, நீங்க ஒன்று சொல்ல வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு வந்தா இந்த பக்கம் வந்தா தக்காளி செடியை புடுங்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு சார். அடுத்து சார், வாக்குறுதிகள் நிறைவேற்ற டைம் தரலாம். சார் 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 அதெல்லாம் இருக்கட்டும் சார். 6 மாசம் டைம் தர்றதுக்கு நீங்க என்ன சார், நீங்க எப்படி தர முடியும் 6 மாசம் டைம்? நீங்க மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்ல. கேக்குதா சார்? சார் கேக்குதா? நீங்க மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்ல, மக்கள் பிரதிநிதி இல்ல. எங்க 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 எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதய அண்ணாவை வர சொல்லுங்க சார். அவரு ஒன்றா 6 மாசம் டைம் தரட்டும் சார், பார்க்கலாம். நீங்க ஏன் சார் டைம் தரீங்க சார்? நீங்க ரெஸ்ட் எடுங்க சார், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நிம்மதியாக உட்காருங்க. அந்த 10,000 ரூபாவை செலவு பண்ணுறதுக்கான யோசனைகளை போடுங்க. எப்படி செலவு பண்ணலாம் 10,000 ரூபான்னு, அதுக்கான திட்டத்தை போடுங்க சார். நீங்கள் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லை சார். மக்களின் பிரதிநிதியாக உங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கவே இல்லை. கொளத்தூர் மக்கள், அறிவார்ந்த கொளத்தூர் மக்கள், அறிவார்ந்த கொளத்தூர் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. எதா இருந்தாலும் உங்க ஓனரை எதிர்கட்சி தலைவர் எம்பி உதய அண்ணா வர சொல்லுங்க சார். நீங்க உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஆன்சரே கிடையாது சார். உங்களுக்கு இந்த கேள்வியை நீங்க கேட்கவே கூடாது சார். முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிதி ஆயோக் கூட்டம். நான் முதலமைச்சராக இருக்கிறப்ப இதே மாதிரி டெல்லி சென்று பேசினப்போ, இப்ப முதலமைச்சராக இருக்க என்னவெல்லாம் பேசினா தெரியுமா? அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக போனாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க? கரூர் சிபிஐ வழக்கில் இருந்து தப்பிக்கத்தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? வா 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 நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நீங்க போனதை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணதை இப்படி மாத்தி மக்கள் கிட்ட வேற மாதிரி சொல்றது. உண்மையை நான் சொல்றேன், மக்களே கேளுங்க சார். எல்லாத்தையும் மடைமாற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க சார். நீங்க சூப்பர் சார். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிஷியன் நான் சொல்லலாம் வேணும். உண்மையை நான் சொல்றேன், மக்களே கேளுங்க. 2021 நீங்க பதவி ஏற்றீங்க சார். 2021 நடந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நீங்க போனீங்க. அதுக்கப்புறம் 22 போல, 23 போல, ஏன் போல, 24 போல, ஏன் போல? அப்போல்லாம் தமிழ்நாடு மக்களுக்காக அங்கே போய் நின்று பேச வேண்டிய சூழலே இல்லையோ? தமிழ்நாட்டில் பாலாரம் தேனாரம் ஓடிக்கிட்டு இருந்துச்சோ? ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் மக்கள் செழிப்பாக இருந்தாங்களோ? 2025 ஏன் போனீங்க? கரெக்டாக 2025 மே மாதம் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போனீங்க? மே மாதம் 13ஆம் தேதி மல்டிபிள் லொக்கேஷனில் இடி ரைட் பண்ணாங்க. நீங்கள் உடனே மே 24ஆம் தேதியே நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கலந்துக்கிட்டீங்க சார். இது கனெக்டிங் பாயிண்ட் ஈஸியாக இருக்குது சார். நீங்கள் ஏன் போனீங்கன்றதுக்கான கனெக்டிங் பாயிண்ட் 22 போல, 23 போல, 24 போல, 25 மட்டும் போனீங்கன்னா மக்கள் நலனுக்காக போனீங்களா? இல்லை இப்போ ஒரு பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்க ரத்தீஸுன்னு. அப்போ அந்த டாஸ்மார்க்கோட டைரக்டர் பேர்லாம் அடிபட்டுச்சே. நீங்க 24ஆம் தேதி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா ஆஃப் ஆச்சே. பேக்ரவுண்ட்ல கை கொடுத்தீங்களே கள்ள கூட்டணி, பிஜேபியுடன் கள்ள கூட்டணி. அதை தான் சார் அன்னைக்கு விஜய் சார் கிரிட்டிசைஸ் பண்ணாரு. நீங்க போனதை கிரிட்டிசைஸ் பண்ணல சார், போன சிச்சுவேஷன். அதுவும் அது வருஷம் போயிருந்தீங்கன்னா அதுவும் தெரிஞ்சிருக்காது சார். ஆனா 2021 முதல் தடவை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 22, 23, 24 போவே இல்லை. 25 மட்டும் போவது ஏன்னு அன்னைக்கு விஜய் சார் கேட்டாரு. அதை கொண்டு எதுக்குள்ள சார் சேர்க்குறீங்க சார்? மடை மாற்றம் அண்ணா அறிவாலயத்திலே பண்ணுங்க சார், மக்கள் கிட்ட பண்ணாதீங்க சார்.
அங்கே உட்காந்துருந்த அந்த கூட்டத்தோடவே இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் அந்த கம்பெனியோட ஓனர் சொல்கிறத ஸ்டாஃப் கேட்பாங்க. வாடிக்கையாளர் கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? நீங்கள் இப்படி வந்து நின்று பேசிக்கிட்டே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சார். அது இல்லாமல் அந்த அறிவார்ந்த குளத்தூர் மக்களை வந்து திட்டிக்கிட்டே வேற இருக்காங்க. அந்த மக்கள் ரொம்ப அறிவார்ந்தவர்கள். உங்களோட எக்ஸ் மாவட்ட செயலாளரை ஜெயிக்க வச்சாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு எவ்வளோ பிரெய்னி பீப்புளாக இருந்தால் அதை செய்வாங்க சார். தே ஆர் நாட் ஃபூல் சார், தே ஆர் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் வளர்த்து வச்சிருக்கீங்களே இன்டெலெக்சுவல்னு ஒரு ஆட்கள், தே ஆர் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபில் அப் தட். தே ஆர். போய் தெரிய படத்தில் விஜய் சார் கிளாஸ் எடுக்கிற மாதிரி உங்கள் ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு உங்கள் கம்பெனிக்குள்ளே உட்கார வச்சு டெய்லி கிளாஸ் எடுங்க. மக்களையோ துன்புறுத்தக்கூடாதுன்ற கிளாஸ் எடுங்க. ரவுடிசமோ பண்ணக்கூடாதுன்ற கிளாஸ் எடுங்க. பை பை மிஸ்டர் M.K. ஸ்டாலின், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பாய் 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 பாய். மக்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. அரசியல் நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். போராடுவதே கடமை.